போது பார்க்காதப்பா. ஆனா இது எந்த மாதிரி போகணும் நானும் யோசிச்சு பாக்குறேன். ஞாபகம் வந்துருச்சுப்பா. இந்த பூக்களை போது பார்த்தாலோ இல்ல சாப்பிட்டாலோ உன் மனசுல என்ன இருக்கோ அது கண்ணுக்கு அப்படியே தெரியும்பா. இந்த பூக்களுக்குன்னு ஒரு பேர் இருக்கு. அந்த பேர் என்ன தெரியுமா? எனக்கு தெரியாது. ஜெய் ஹோ! சமோசா சமோசா இங்க இருக்கு. யார் இங்க குழந்தைய கூட்டிட்டு வந்தது? இவ்வளவு பெரிய ட்ரெக்கிங் போகும்போது யாரோ குழந்தைய கூட்டிட்டு வருவாங்களா? கொஞ்சம் கூட அறிவே இல்லை உங்களுக்கு. சமோசா 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 சமோசாவா? ஏய் ஏய் நான் இல்ல, நான் சமோசா இல்ல, என்ன விட்டு போ. ஏய் நான் கிடையாது, நான் சமோசா இல்ல. சமோசா 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 சமோசா. என்ன மட்டும் எல்லாம் ஓகே தானே? அது என்னன்னு தெரியல பத்தலும். என்னவோ சாப்பிட்ட மாதிரியா வயிறு நிறைஞ்ச மாதிரியா இருக்கு. என்னப்பா மோட்டோ, நீ தான் பெரிய பெரிய சமோசாலாம் சாப்பிட்டிய, ஞாபகம் இல்லையா? ஆனா ஏதோ சின்ன குழந்தை சத்தம் ஏதோ ஒண்ணு கேட்டது. எங்க இருக்கு அந்த குழந்தை? எங்க இருக்கு? அது ஒண்ணு இல்ல மோட்டோ, அந்த குழந்தையோட சமோசாவை நீ தான் சாப்பிட்டு இருக்க. அதனாலதான் இந்த குழந்தை மம்மி மம்மின்னு கத்திக்கிட்டு இருந்தது. என் ஃப்ரெண்டை கிண்டல் பண்ணாதீங்க. அவன் வளர்ந்துட்டான். அவனோட குரல் மட்டும்தான் குழந்தை மாதிரி இருக்கும். அதனால தான் அவன் பேசுறதே கிடையாது. இருக்கட்டும், அவன் ஏன் கோபமா இருக்கா? ஐயோ அம்மா மோட்டோ, நீ முதல்ல இவனோட சமோசாவை தான் கடிச்சு சாப்பிட்ட. அம்மா ஹண்டர் அண்ணன், நீங்க நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க. சீக்கிரமா இத தள்ளி விட்டுறலாம். ஏறி வர எல்லா காம்படிட்டர்ஸோட கதையும் ஒன்னா முடிச்சிடலாம். அப்பதான் 500 கோடியையும் ஜெயிக்க முடியும். இல்ல ஜெயிச்சிருவேன். என்னது? என்ன உளறிட்டு இருக்க? மோட்டோ பத்துல என் உயிரை காப்பாத்தினாங்க. கொஞ்சம் அவங்களுக்கு அது நன்றியை காட்டு. ஸ்கூல்ல ஒழுங்கா நீ புத்தகத்தை படிச்சிருந்தான்னா ஹியூமன் பிஹேவியரை பத்தி உனக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். இந்த வாழ்க்கையே ஒரு போராட்டம் தான். இந்த போராட்டத்துல ஜெயிக்கிறதுக்காக அவங்க வெப்பனை பயன்படுத்துவாங்க. மோட்டு பத்துலுவோட வெப்பனே அவங்க நல்ல குணம் தான். அவங்க எல்லாருக்கும் நல்லதை பண்ணிட்டு நல்ல பேரை சம்பாதிக்கிறாங்க. அதனால எல்லாருமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. கெடுதல் பண்றதுதான் நம்மளோட வெப்பன். ஆமா, கெடுதல், துரோகம் பண்ணுவோம், ஏமாத்துவோம். இந்த 500 கோடி ரூபாய் போட்டியில கெடுதல் தான் நமக்கு கை கொடுக்க போகுது. நல்லது கை கொடுக்காது. டேய் புரியுதா இல்லையா? புரிஞ்சுது புரிஞ்சுது புரிஞ்சுது. சரி, என்னடா புரிஞ்சது? அத கொஞ்சம் சொல்லு பாப்போம். ஏமாத்துறதுதான் நம்மளோட பெரிய ஆயுதம். அதை நம்ம கரெக்டா பண்ணணும். கெடுதல் பண்ணணும், அதோட திருத்தரவு பண்ணணும். எப்போ பிக் புல் பிரதர், என்ன ஆபத்து நெருங்குதுன்னு கொஞ்சம் சீக்கிரம் சொல்லு. சீக்கிரமா மேல வாங்க. வாங்க வாங்க. சபாஷ் பட்லு. எஸ் நாம வந்து சேர்ந்துட்டோம். ஃப்ளோட்டிங் ஐலாண்ட். என்ன ஹண்டர் அண்ணன், இதுக்கப்புறம் நம்ம எப்படி போறது?
கச்சா கச்சா. என்னுடைய 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த மாதிரி ஒரு காட்சியை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையாப்பா. ஹண்டர் என்ன எல்லாரும் திரும்ப வந்துட்டாங்க. நாம தான் வந்தோம், நாம தான் முதல்ல ஜெயிக்கணும், நாம தான் இருக்கணும். அடடா. ஸ்கூல்ல 2 புத்தகத்தை அதிகமா படிச்சிருந்தா இங்க எவ்வளவு ஆபத்து இருக்குன்னு உனக்கு புரிஞ்சிருக்கும். முதல்ல வேற யாரையாவது போக விடலாம், நீ பின்னாடி வந்துரு. சொல்றது புரிஞ்சதா? ஓ நோ, இப்போ இந்த ஃப்ளோட்டிங் ஐலாண்டை எப்படி கடந்து போகிறது? பேக் பேக்ல கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு இருக்கும். செக் பண்ணு. ஐயோமா, இதோட உதவியால ஃப்ளோட்டிங் ஐலாண்ட கடந்து போகணுமா? அது இம்பாசிபிள். அது நிச்சயமா முடியாது. மோட்டு பத்துல திரும்பி என் ஊருக்கு கூட்டிட்டு போயிடுங்க. என் ஊரு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக என் ஊசர விடுறதுக்கு நான் தயாரா இல்ல. நாம திரும்ப போயிடலாம். அட வாங்க. என்னது இது திரும்ப போகுது? அங்க வேண்டாம், அங்க வேண்டாம். மோட்டு பத்துல என்னது இது? ரிவர்ஸ் டைரக்ஷன்லயே போகுது. சரி வா போலாம். என்னது இது? ஐயோ, என்னது ரிவர்ஸ் கியரை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டாங்களோ? ஆமா. ஐயோ, ஆமா. பிட்புல் பிரதர், நீங்க வரலையா என்ன? தேங்க் யூ. நீ தான் என்ன காப்பாத்துன. ஆனா என்ன பண்றது, என்னோட காலுல பலமா அடிபட்டு இருக்கு. ஃபிராக்சர்னு நினைக்கிறேன். என்னால கண்டினியூ பண்ண முடியாது. நீங்க போங்க. ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட் மோட்டோ, நீங்க போயிட்டு வாங்க. பிட்புல் பிரதர், நான் சொல்றது நல்லா கேட்டுக்க. உங்க குரலுக்கு ஒண்ணும் இல்ல, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. நீங்க தொடர்ந்து பேசுங்க, பேசாம இருக்க கூடாது. நீங்க தொடர்ந்து பேசிட்டே இருந்தா ஒருவேளை உங்க தொண்டை கிளியர் ஆக வாய்ப்பு இருக்கு. ஓகே மோட்டோ நண்பா, நீங்க சொன்ன மாதிரி நான் செய்றேன். பை பை பிட்புல். வாங்க, இப்ப நாம முன்னேறி போகலாம். Bye, all the best, மோட்டோ பத்லு. Bye, all the best, மோட்டோ பத்லு. ஆல் தி பெஸ்ட். என்னோட குரல் திரும்ப வந்துருச்சு. மோட்டு பத்லு வலைக்கு என்னோட வாய்ஸ் திரும்பவும் கிடைச்சிருச்சு. மோட்டு பத்லு, தேங்க் யூ. பை பை. அங்க பிக்புலுடைய குரல் சரியாயிடுச்சுன்னு எனக்கு தெரியுது. தேங்க் யூ மச கோஸ்தா கோஸ்தா. ஆமா ஆமா, அதே கோஸ்தா தான். போயிட்டு வரேன். ரொம்ப பயங்கரமான லாங் ரேஸ். என்னதான் நான் பயந்தாலும் முதல்ல நான் வந்துட்டேனே. அடுத்து நான் இப்ப என்ன செய்யணும்? ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. அடுத்து என்ன செய்யணும்? இது என்ன போங்காட்டம்? இந்த கண்ணு இருக்கு. அடே அவங்கிட்ட கண்ணு இருக்கு. ஜோரோஹோர், ஆமா, உனக்கு என்ன ஆச்சு? கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. ஒரு நிமிஷம் ஜோராவர், எதுக்காக எங்களை தாக்குற?
எழுந்து வாங்க ஆண்டர் பிரதர், மோட்டு பத்லு போயிட்டு இருக்காங்க. என்னால ஒண்ணும் நடக்க முடியாது. தலையில அடிபட்டுருச்சு, மயக்கமா வருது. இங்கேயும் மோட்டு பத்துல தான் ஜெயிச்சிருக்காங்க. ஆமா ஆமா, இது வரைக்கும் நாம அவங்கள தோக்கடிச்சதே கிடையாது. உங்களை நான் தடுத்து நிறுத்த போறேன். ஜோராவர், இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. பண்ணாத, வேண்டாம். நோ, அட வேண்டாம்ப்பா. கடவுளே, நீங்க எங்க இருக்கீங்க? ஜோராவர், ஜோராவர், வேண்டாம்ப்பா. வேகமா ஜம்ப் பண்ணு மோட்டு. போச்சுடா மோட்டு. மேல வா மோட்டு. பை பை ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் சந்திக்கலாம். பத்லு, இன்னும் எவ்வளவு நேரம் தான் ஓடணும்? இந்த ஃப்ளோட்டிங் மவுண்டன் தீர்ந்த பாடு இல்லையே. அதோட இந்த சொராவூருக்கு என்ன ஆச்சுன்னு கூட தெரியலையே. ஆமா மோட்டு, ஒரு விஷயத்தை நீ நல்லா யோசிச்சு பாரு. எப்பவுமே பயந்துகிட்டே பின்னாடி இருந்த அந்த சொராவர் இன்னைக்கு தைரியமா முன்னாடி போயிருக்கானா? அதுக்கு என்ன அர்த்தம்? கரெக்ட், இதை நாம யோசிச்சே ஆகணும். இங்க பாரு, நம்ம டெட் எண்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். பத்லு, நாம ஃபர்ஸ்ட் வந்துட்டோம். இது யாரு? அடடே ஜொராவூர், நீ எங்களை விட முதல்ல வந்துட்ட. ஆமா ஜொராவூர், முதல்ல உனக்கு என்ன ஆச்சு? வர்ற வழியில எல்லாம் பயந்துட்டே சுண்டலி மாதிரி வந்தியே, உனக்கு என்ன ஆச்சு? எப்ப நாம வெற்றி கொடிய நெருங்கிட்டு இருந்தோமோ நீ எங்களை தாக்க முயற்சி பண்ணிருக்க. ஜொராவர், எங்களுக்கு நல்லா தெரியும் உன்னோட கிராமத்தை காப்பாத்துறதுக்காக தானே நீ இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க. ஜொராவூர் பிரதர், வாழ்த்துக்கள். உன்னால இந்த கிராமத்தை காப்பாற்ற முடியும். உனக்கு 500 கோடி கிடைக்க போகுது. அட, எங்களுக்கு இன்னும் 300 கோடி கிடைச்சா கூட போதும். ஊரா, என் கிராமம் தப்பிச்சிடுமா? நான் என்ன என் ஊரை காப்பாத்துறதுக்கா இந்த பந்தயத்துல வந்து கலந்துக்கிட்டேன்? நீங்க எல்லாருமே ரொம்ப அப்பாவிகள். இந்த பந்தயத்துல யாருக்கும் எந்த காசு கிடைக்க போறது இல்ல. இவ்வளவு தூரம் நான் பாதுகாப்பா வரணும்னு நினைச்சேன். அதனால தான் நான் உங்ககிட்ட ரேஸ்னு சொல்லி உங்க எல்லாரையும் ட்ராப் பண்ணேன். இங்க எந்த ரேஸும் கிடையாது. நீங்க மறுபடியும் திரும்பி போய்கிட்டே இருக்கலாம். இதுதான் விஷயம். ஹெலிகாப்டர் பிடிச்சு வர வேண்டியது தானே. இந்த இடம் 2 தேசத்துக்கு நடுவுல இருக்கிற நோ மேன் லேண்ட். இதுக்கு மேல இருந்து எந்த ஒரு ஏரோப்ளேன் பறந்தாலும் 2 நாட்டுடைய ரேடாரோ அதை டிடெக்ட் பண்ணிடும். அதுக்கப்புறம் அது மேல குண்டுமலை பொழிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இது உலகத்துல எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால தான் நான் வர்ற ரகசியம் தெரியாம வச்சிருந்தேன். அதுக்கு என்ன காரணம்? அதுல அப்படி என்னதான் சீக்ரெட் இருக்கு? அது என்னுடைய சீக்ரெட். அது உனக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல. ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்களுடைய ரேஸ் இதோட முடிஞ்சுது. Now you go back. நான் இப்ப கிளம்புறேன். ஜொராவர், நீ என்ன பண்ண வந்தியோ கண்டிப்பா நாங்க உன்னை அதை பண்ண விட மாட்டோம். இதோ இப்பவே வரேன். ஜொராவர், நாங்க உன்னை விட போறதில்ல. நீ எவ்வளவு தூரம் போவ? என்னோட மிஷனை நான் நெருங்கிக்கிட்டு இருக்கேன். என்ன யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. அது எங்க போச்சு? பட்லு, பாராசூட் ஓபன் பண்ற ஹேண்டில் எங்க இருக்கு? அட மோட்டோ, நம்ம பேக் பேக்ல எல்லாம் பாராசூட் கிடையாது. அவனுக்குன்னே ஒரு தனியா பாராசூட் கொண்டு வந்திருக்காமா. இது ரொம்ப சீட்டிங் ஆச்சு. இது ரேஸ் காம்படிஷன். எல்லாருக்கும் ஒரே மாதிரி ரூல்ஸ் தானே இருக்கணும். ஒரு வழியா நான் என்னுடைய டைமண்ட் வேலிக்கு வந்து சேர்ந்துட்டேன். சீக்கிரமா நேரா பாராசூட் மேலேயே லேண்ட் பண்ணலாம். நாம தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குப்பா. யாரா மேல இருக்கிறது? உனக்கு தெரியுதோ, நான் மெதுவா வழிக்கு கீழே போறேன். அட, என்ன
அப்பா சொராவூர் பிரதர், நீங்க தப்பிச்சு போயிடாதீங்க. நீங்க எங்க போனாலும் சரி எங்களையும் கூட கூப்பிட்டு தான் போகணும். சொரவரை விட்டுடாதே. விட்றா, விடு. நீங்க எதுக்காக என் பின்னாடியே வர்றீங்க? உங்க ரேஸ் எப்போ முடிஞ்சு போச்சு? சும்மா இருப்பா, அவ்வளோ லேஸ்ல நாங்க உன்னை போக விட மாட்டோம். மட்டு, என்ன நடந்தாலும் சரி அந்த சொரவரை மட்டும் விட்டுடாத மட்டு.